இது என்னப்பா இது? இது என்னது? இதேதான்மா, நான் அப்படி உங்களுக்கு இது தாலி செட் காமிச்சேன்ல. ஆமா. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா குக்கிங், இது எல்லாமே வந்து குக் அண்ட் சர்வ். ஓகே ஓகே. இப்போ நம்ம பொதுவா வந்து வெங்காயத்துல சமைச்சா என்ன சொல்லுவோம்னா 1 மணி நேரத்துல வேற பாத்திரத்துல மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபைட்ல வந்து தாராளமா 6 மணி நேரத்துக்கு அதிலே வச்சுக்கலாம். 6 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். புளி, தக்காளி, எலும்பச்சம்பழம் எல்லாமே செய்யலாம். ஏன்னா இத வந்து இந்த ஈயம் வந்து அதிகமா இருக்கறனால அசிடிக் ரியாக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிடும். ஓகே. சோ வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் அதுல ரொம்ப கம்மியா இருக்கனால தாராளமா வச்சுக்கலாம். இப்போ எல்லாருமே என்னன்னா வர்க்கிங், அப்போ மாத்தி வைக்கணும், அந்த பாத்திரம் யூஸ் பண்ணணும், இத்தனை பாத்திரம் யூஸ் பண்ணணும்ன்ற டென்ஷன் வந்து இந்த சர்டிஃபைட்ல கிடையாது. இந்த இதுல கிடையாது. ஓகே ஓகே. ரொம்ப தாராளமா காலைல சமைச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு மிஞ்சினதை மட்டும் வேற எல்லாம் மாத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். சரி. ஆனா இந்த இது வந்து நம்ம தாளிப்புக்கு இதுக்கு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு 2 பேர் இருக்க ஃபேமிலிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா வறுவல்லாம் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல நம்மளுக்கு வந்து ஃபிளாட் கடாயின்னு சொல்லுவோம். ஆமா. இது டபுள் ஹேண்டில். டபுள் ஹேண்டில். அதுலயே பாத்தீங்கன்னா ஹேண்டில் இல்லாம கேக்குறாங்க. ஹேண்டில் இல்லாம. இதே தான் ஃபிளாட் கடாய் தான் இது. ஓகே. இதுல வந்து சாப்பாடு போட்டு நிறைய பேர் சாப்பிடுறாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிடுறாங்க. கரெக்ட். அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹேண்டில் இல்லனா அதுக்கு யூஸ் ஹேண்டில் இல்லனா இது சாப்பாடு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட லாங் ஹேண்டில் கேக்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நல்ல கைப்பிடி இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபிளாட் இதுதான். லாங் ஹேண்டில் வேணா லாங் ஹேண்டில் கிடைச்சிரும். டபுள் ஹேண்டில் வேணா டபுள் ஹேண்டில் கிடைச்சிருது. ஹேண்டிலே வேணும் நினைக்கிற கஸ்டமருக்கு ஹேண்டில் இல்லாம வாங்கிக்கலாம். சோ நம்மட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு.